2வது ரொம்ப முக்கியமான விஷயம் ரியாக்டன்ஸ். அதாவது வந்து அது அவன் அதை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அவனோட க்யூரியாசிட்டி ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஹார்டாக பதில் சொல்லிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா இந்த வயசு வந்து ஒரு அது அது எதிர்த்து நிற்பான், ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப காமிப்பான். அப்படியா அது வேறு மாதிரி என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா அவனை உள்ளுக்குள்ளே வந்து நான் என்ன நீ குழந்தைன்னு நினச்சிட்டேன், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ரியாக்ட் பண்ண பயங்கரமாக மோட்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடுவான். 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் சோஷியல் இன்ஃபர்மேஷனுங்க. இதெல்லாம் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி, சோஷியல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கேட்குறதுக்கு அந்த வயசில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ அந்த இது அவ்வளோதான். அவனுக்கு ஏதோ செக்ஷுவல் தாட்ஸ்லாம் ரொம்ப பீக் ஆயிடுச்சு அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா யோசிக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த க்யூரியாசிட்டிக்கு அந்த தேவையான அந்த சோஷியல் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்கள், காமாக கொடுக்குறக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ரொம்ப காமாக இருக்கணும். நீங்கள் பதட்டப்பட்டீங்கன்னு வைங்களேன், ஐயோ நம்ம ஏதோ தப்பாக கேட்டோம் போல இருக்குது, நமக்கு ஏதோ மூளை என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குது, அம்மா நான் ஏமா இப்படி யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னா அதையே ஒரு பிரச்சனையாக வந்து அவங்க வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியம் நிறைய வார்ம் கொடுத்து என்ன பண்ணுங்களேன்னா அவ்வளோ அன்பாக பாசமாக க்யூரியஸாக தட்டியும் விடாமல் தட்டியும் கழிக்காமல் ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எடுத்துகிட்டு போகிற ட்ரை பண்ணுங்கள். 4 நாள் கழித்து மறுபடியும் திருப்பி வருவான், டே அப்படியாடா இன்றைக்கி என்னடா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பதில் சொல்லிவிட்டு டைவர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெஸ்ஸிங்கை பற்றியெல்லாம் பேசும்போது ஒவ்வொரு ட்ரெஸ்ஸில் பாடியெல்லாம் ஒவ்வொரு பார்ட்ஸாக தெரியும்டா, அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லைடா, நம்ம மனுஷங்களை நல்லா சூப்பராக மதிக்கணும்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா ஓகே ஃபைன், நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்கக்கூடாது, அவங்கள நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை அவன் என்ன பண்ணிப்பான் அப்படின்னா எடுத்துகிட்டு போய்ப்பான். லவ் ஒன்று பார்த்தாச்சு, ட்ரெஸ்ஸிங் ஒன்று பார்த்தாச்சு, வேறு என்ன ஃபைன். ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க, பேசிக்கலாம்.